Assalamualaikum. Welcome to Asma's Secret Recipes. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் மசாலா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மசாலா போடாமல் கம்மியான மசாலா போட்டு தான் நம்ம இந்த ரெசிபி செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோழியை ஒரு 80% அளவுக்கு மட்டும் நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கூடவே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கோழி 1.5 கிலோ அளவுக்கு இருக்குது. ரொம்ப பெரிய பீசஸாக இருக்கிறதுனால நம்ம அதில் லைன் போட்டுக்கிறோம், ஸ்லிட் பண்ணிக்கிறோம். இப்போது சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி எடுத்துருக்கோம், 5 வெங்காயம் மெலிசா ஸ்லைஸ் பண்ணது, 2 பெரிய தக்காளி பிளெண்ட் பண்ணியிருக்கோம், கூடவே 7 பச்சை மிளகா, 3 ரெட் சில்லி ஒரு இடிக்கல் வச்சு நல்லா இடித்து எடுத்துருக்கோம். அப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட். பேன் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அதில் 6 to 8 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சிக்கன் பொரித்து எடுத்துக்க போகிறோம். சிக்கன் 80% குக் ஆனாலே போதும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் கிரேவியில் வேறு நம்ம போட்டு குக் பண்ண விடுவோம் இல்லையா, அப்புறம் ஓவர் குக் ஆகிடும். இப்போ சிக்கன் எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அதே எண்ணெயிலேயே நம்ம கிரேவியும் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது அதில் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு பட்டை, 3 ஏலக்காய், கல்பாசி 3. நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் எப்படி வேகணுன்னாக்கா நல்லா நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற பச்சை மிளகா அண்ட் ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா இது குக் ஆகட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் போட வேண்டிய மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
3 teaspoon chilli powder சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். மிளகாலாம் நம்ம இடித்து சேர்த்ததுனால நல்லா ஸ்பைசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மீடியம் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. Ten to 12 minutes மாதிரி நல்லா இது குக் ஆகியிருக்கு. லாஸ்ட்டாக இது மேலே coriander leaves சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் மசாலா நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் பரோட்டா, ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.